தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. மொத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க. நடிகர் விஜய் அரசியலில் நுழைய முடிவெடுத்த கையோடு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளை கௌரவிக்க முடிவெடுத்து கல்வி விருது விழாவை ஏற்பாடு செய்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் இவ்விழா இந்த ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் 3 கட்டங்களாக இந்த கல்வி விருது விழா நடைபெற்றுள்ளது. அதில் முதல் 2 கட்ட விழா வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் 3ஆம் கட்ட விழாவை நேற்று நடத்தியிருக்கிறார் விஜய். இந்த விழாவில் கலந்து கொள்ள 51 தொகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்களை ஒவ்வொருவராக மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து ஊக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறார் விஜய். இப்படி விஜய் செய்யும் இந்த செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்தாலும் மறுபுறம் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. நடிகர் விஜய் இதை பப்ளிசிட்டிக்காக செய்து வருவதாக சிலர் விமர்சித்தனர். அதற்கு ஒரு படி மேலே போய் நடிகர் விஜயை தரைக்குறைவாக விமர்சனம் செய்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. 2 கிராம் தங்கத்துக்காக ஒரு கூத்தாடியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கின்றனர் என்றும் விஜய் அனுமதியின்றி மாணவிகளை தொடுவதாகவும் கூறியிருந்தார். அவரின் இந்த பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். ஆனால் விஜய் இதற்கு எந்தவித பதிலடியும் கொடுக்காமல் சைலண்டாக இருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற கல்வி விருது விழாவில் விஜய் கையால் பரிசு வாங்க வந்த மாணவி ஒருவர் விஜய் முன்னணியில் வேல்முருகனுக்கு தக்க பதிலடி கொடுத்தார். அதில் அந்த மாணவி பேசுகையில் விஜய் தோள் மேல் கை போடுறாங்கன்னு சொல்லி வீடியோ வந்துச்சு. ஆனா அவரை எங்க தோள் மீது கை போடும் பொழுது அவரை எங்க அப்பாவாக, ஒரு அண்ணனாக, ஒரு உயிராக அவரை பார்க்கிறோம். அவருக்காக நாங்க உயிரா இருக்கோம். தேங்க்யூ அப்பா என விஜயை பார்த்து அந்த மாணவி சொன்னதும் அவரது தோள் மேல் கை போட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார் விஜய். இந்த வீடியோ இணையதளத்தில் இப்பொழுது வைரலாகி வருகின்றது. தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா, எங்கள் அண்ணாவா, எங்கள் உயிராக அவங்கள நான் கருதுறோம். அப்படி இருக்கப்போ அவங்க சொல்கிறத இப்படியே அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உயிராக இருக்கோம். தேங்க்யூப்பா. ஒரு ஃபோட்டோ. மொத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது தெரியாது, புரியும். நாளைய எதிர்காலம் நீங்கள் தான். உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா. இங்கே விஜய் அண்ணாவை பார்க்க உதவி செஞ்ச சேலம் பார்த்திபன் அண்ணாக்கும் செந்தில் அண்ணாக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.